அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை 3ஆம் பிறை. இந்த சந்திர தரிசனம் 3ஆம் பிறையில் எல்லாருமே ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம். வளர்பிறை நாளே நல்ல காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள். இன்னைக்கு 3ஆம் பிறையில் நம்ம என்ன நல்ல காரியம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பண்ணும்போது நமக்கு நிறைய செல்வங்கள் பெருகுங்கிறது நம்பிக்கை. இந்த வளர்பிறையில் நான் என்ன செய்ய போறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ யோகிக்காக வருஷம் வருஷம் ஒரு உண்டியல் வாங்குவோம். அந்த உண்டியல் அன்னதானத்துக்காக பண்ணுவோம். இன்னைக்கு நான் பண்ண போற நல்ல காரியம். இந்த உண்டியல் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். ஆனால் நல்ல நாள் பார்த்து இந்த உண்டியல்ல காசு போடணுங்கிறதுக்காக இவ்வளோ நாளாக இந்த உண்டியல் எதுவுமே பண்ணலை. இப்போ பாருங்க, இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் செய்யலை. இதில் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் எந்த பொருள் வாங்கினாலும் மங்களகரமாக இருக்க மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் உண்டியலுக்கு. இப்போ நான் உண்டியலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டியது என்ன முக்கியமான பொருள்னா, ஃபஸ்ட்டு நான் உண்டியலில் பச்சை கற்பூரம் தான் போட போகிறேன். பச்சை கற்பூரங்கிறது நம்ம நார்மலான கற்பூரம் நம்ம ஏற்றுவோம் இல்லையா சாமிக்கு, அது கிடையாது. இது மகாலட்சுமிக்கு உகந்தது. இந்த பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கும், குபேரருக்கும் உகந்தது. இந்த பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்கங்கிறது ஐதீகம். அதனால இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம முதல்ல உண்டியலில் போடுவோம். இப்போ நான் உண்டியலில் பச்சை கற்பூரத்தை போட்டுட்டேன். சேர்க்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள், இதுவும் மகாலட்சுமிக்கு உகந்தது தான். 5 டைமண்ட் கல்கண்டு நான் சேர்க்க போறேன். இந்த டைமண்ட் கல்கண்டு ரொம்ப ரொம்ப உகந்தது மகாலட்சுமிக்கு. நம்ம எந்த ஒரு நெய்வேத்தியம் இல்லாட்டி கூட இந்த டைமண்ட் கல்கண்டை நம்ம இறைவனுக்கு பிரசாதமாக செஞ்சால் கூட போதும். அப்படிப்பட்ட டைமண்ட் கல்கண்டை நான் அடுத்தடுத்து உண்டியலில் சேர்க்க போகிறேன். எதுக்காகனா, இனிப்பான விஷயத்துக்காக, நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக இந்த உண்டியலில் இருக்க பணம் செலவாகணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சி நான் இந்த டைமண்ட் கல்கண்டை போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிரிஞ்சி இலை நம்ம எல்லாருமே பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். இது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பிரிஞ்சி இலையில நம்ம என்ன எழுதினாலும் பிரபஞ்சத்திட்ட கேட்டாலும் நடக்குங்கிறது நம்பிக்கை. இது மாதிரி எனக்கும் நான் செஞ்சு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நான் வீடியோவில் அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த பிரிஞ்சி இலையில நம்ம என்ன எழுதினாலும் அது நடக்கும். அதனால நான் நல்ல வழியில் இந்த பணம் சேரணும் அப்படிங்கிறத நான் இந்த பிரிஞ்சி இலையில எழுதியிருக்கேன். ஏன்னா பணம் எப்படி வேணால் வரணுங்கிறதுல நல்ல வழியில் வந்தால் மட்டும்தான் அது நமக்கு எப்போவுமே நல்லது. அதனால நல்ல வழியில் சேரணும்னு எழுதியிருக்கேன். இதையும் நான் உண்டியலில் போடுறேன். இப்போ நம்ம 3 முக்கியமான மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது முக்கியமாக குபேரனுக்கு உகந்த 5 ரூபாய் நாணயம். குபேரனுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். 5ஆம் நம்பர் தான் குபேரனுக்கு உகந்தது. அதனால குபேர நாணயத்தை நான் இந்த உண்டியலில் போடுறேன். உண்டியல் சவுண்டு, அதாவது காசு சவுண்டு, எங்க சில்லறைகள் சவுண்டு அதிகமாக கேட்குதோ அங்கே குபேரர் வாசம் செய்வார். அங்கே அந்த வீட்டுக்கு வருவாருங்கிறது ஐதீகம். அதனால தான் குபேர லட்சுமி பூஜை செய்யும் போது நம்ம காயின்களால் அதாவது காசுகளால், சில்லறை காசுகளால் நம்ம குபேரருக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அந்த சவுண்டு கேட்கும் போது வியாழக்கிழமையில குபேரன் இடத்துல குபேரர் வலம் வரும்போது எந்த வீட்டில் அந்த பூஜை செய்கிறாங்களோ அப்போ அந்த குபேரர் அந்த வீட்டுக்கு வருவாருங்கிறது ஐதீகம். குபேரர் இருக்க இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க. அப்போ நமக்கு செல்வம் சேருங்கிறது ஐதீகம். அடுத்தது யோகியோட பிறந்தநாள் காசு கொடுத்ததுனால அந்த பிறந்தநாள் காசை நான் உண்டியலில் போடுறேன். இந்த உண்டியல் காசு அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு அவனுக்கு நல்ல புண்ணியத்தை சேரக்கூடிய விஷயமா நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணணுங்கிறத நினச்சி நான் போடுறேன். இந்த வளர்பிறையில் இந்த உண்டியல் பணத்தை நான் சேர்த்துருக்கேன். அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு என்ன நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணுங்கிறதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நிச்சயமாக நீங்களும் பாருங்கள். இந்த வளர்பிறையில் உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். காசு எப்படி சேர்ந்தாலும் அது சுப காரியங்களுக்கு செலவு செய்யும் போது தான் அந்த காசோட நமக்கு மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். அடிக்கடி மருத்துவ செலவு இந்த மாதிரி ஆபத் செலவுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மகிழ்ச்சி இருக்காது. இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு செய்யணும்னா நல்ல நாள் பார்த்து, அதுவும் குளிகை நேரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னமும் ரொம்ப நல்லது. குளிகை நேரத்தில் பணம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி மண் உண்டியலால் வாங்கும்போது இன்னமும் பணம் நல்லா சேரும். ஏன்னா மண்ணுங்கிறது ஐம்பூதங்களில் ஒன்று. அதனால இதில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல சேர்க்காதீங்க. இரும்பு சனி பகவானுக்கு உகந்தது. அதனால மகாலட்சுமிக்கு உரிய மண்ணாலான இந்த மண் உண்டியல்ல பணத்தை சேருங்க. செல்வம் பெருகும். எல்லாரும் வளமோடு வாழணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.